நான் நன்மை செஞ்சு ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். நான் நன்மை செஞ்சு எனக்கு நன்மை செய்வார் இல்லை. நான் நன்மை செஞ்சு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். கவனிங்க, நன்மை செய்திருந்தால் நீங்க இப்ப தளர்ந்து போக வேண்டிய அவசியம். ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க, தேவன் குறித்த காலத்தில் அறுப்பீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எனக்கு இந்த வசனத்தை பேசும்போதே சந்தோஷமா இருக்குது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாம நம்ம வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போவோம், நம்ம வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போவோம். ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நன்மை செஞ்சேன்னா உடனே அந்த நன்மை திருப்பி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நன்மை செய்து கொண்டே இருங்கள். நன்மை அப்படிதான் இந்த அர்த்தம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போய் விட்டுறாத, தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இரு. ஏற்ற காலத்திலே நன்மைகளை அறுப்பீர்கள், குறித்த காலத்திலே நன்மைகளை அறுப்பீர்கள்.